நாங்கள் அடிக்கடி வருவோம் போவோம் வருவோம் போவோம் அப்படி தான் இருக்க போகிறது. ஸோ உங்களுக்காக டிஜே வந்து 2 நிமிஷத்துக்காக பாடல் ப்ளே பண்ணுவார். நல்ல சோமான சார் 120 ரூபா போட்டு
இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய வெண்டர்ஸ் அத்தனை பேருக்கும் மறுபடியும் உங்களுடைய பெரிய நன்றி. ஏன்னா இந்த வருடம் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அடுத்ததான் வந்துட்டு நாங்கள் யார் கூப்பிட்டு இன்ட்ரோ கொண்ட போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். எசன்ஸ் த்ரெபே நெட்வொர்க் அண்ட் ஷோகாம் நிலானி படிச்சு முடிக்க 2 நாள் ஆகுது. ஓகே, ஆகும் இல்லை ஆயிடும். அவங்களே கூப்பிட்டு கேட்போம் கரெக்டாக சொன்னமா அப்படின்ற மாதிரி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்ல சுகம். ஓகே, உங்களுடைய எசன்ஸ் ட்ராய் சோகான் பற்றி சொல்லுங்க. இது இல்லை சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க. என்னத்தை சொல்லுங்க, என்ன கிட்ட நானா பிசினஸ் சொல்றேன், நீங்க தானே ஸ்டார்ட் வச்சுக்கீங்க. எசன்ஸ் நெட்வொர்க் வந்து ஒரு இட்டாலியன் கம்பெனியில் செஞ்சுருக்கிறோம். நான் வந்து உங்களுக்கு எப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறது செய்கிறது எல்லாம் சொல்லிக்கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷோகன் வந்து ஒரு இட்டாலியன் கம்பெனி. நீங்கள் பழமையாக கிளாஸ் பர்ஃப்யூம் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சேம் கம்பெனி, also ஒரிஜினல் பர்ஃப்யூம்ஸ் எசன்ஸை வச்சு செஞ்சுருக்கிறது. இப்போ நீங்கள் பழமையாக ஒரு 2 கிளாஸ் பர்ஃப்யூம் வாங்கினா அதில் வந்து என்னென்னு சொல்கிறோம் 15% தான் எசன்ஸ் இருக்கும், மிச்சம் வந்து ஆல்கஹால் கெமிக்கல்கள் கலந்துருக்கும். எங்களோட பர்ஃப்யூம் பிஸ்னஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி என்றால் 30% ஒரிஜினல் எசன்ஸும் மிச்சம் வந்து ஆர்கானிக் ஆல்கஹால். ஸோ அதனால் அது வந்து லாங் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, விவாகம் வந்த காரணம் என்ன? விவாகம் வந்த காரணம் நீங்கள் கதைச்சு ஆக்ஷன் பண்ணி நேர்த்து போயிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃப்யூம் விற்கலாம்னு வந்தேன். அது ஆக்சுவலாக அவங்க கூப்பிட்டு ஏதோ கெமிஸ்ட்ரி டீச்சர்கிட்ட ஏதோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. பட் யா, இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன விவாகம்? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அதாவது எனக்கு உங்கள் ஸ்டாண்ட் ஆஃபர் எதுவும் கொடுக்குறீங்களா? ஆஃபர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்ன்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் ஏதோ கடையில் விற்கிற மாதிரி நீங்கள் தான் சொல்லணும் என்ன விஷயம், என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க? அது வந்து நேரடியாக வந்தால் 20 ஆஃபர்ஸ் கிடைக்கும். அப்படி சைடாக வந்து எவ்வளோ தெரியுங்க? ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்தது, அதில் கலந்து கொண்டதுக்கு. ஸோ உங்களுடைய இந்த பர்ஃபைம் பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. கொஞ்சமாக தான் கேள்வி. ஓகே, சொல்ல மாதிரி. ஓகே, ஸோ அடுத்ததான் இன்ஃபினி பூத்லேருந்து அரவிந்த். இன்ஃபினி பூத். இன்ஃபினிட்டி பூத் அரவிந்த். ஓகே, உங்களுடைய அந்த பூத்தை பற்றி சொல்லுங்கள். சொல்கிறது வந்து அது ஒரு குட்டி பூத், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். டிசைன் வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பாடு முக்கியமோ அது அப்படி ஒரு ஃபோட்டோ முக்கியம். ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ போய் நினைச்சதுனால ஒரு மெமரிஸ் கெஸ்ட்டுக்கு ஒரு சின்ன மெமரிஸ் எடுத்துக்கணும் வந்து அதான் எங்கள் ஆசை. ஸோ எல்லோரும் தாராளம் எங்களோட பூத் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, அந்த கோல்டன் பேக்ரவுண்டோட வந்து தாராளமாக எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போ நீங்கள் கிளம்புங்க. சரி, எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து தொடங்கினது உண்மையாக ஃப்ரான்ஸில் தான் நாங்கள் தொடங்கினாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரான்ஸும் ஃப்ரான்ஸ் லைன்ஸில் இருக்கோம். லாஸ்ட் இயர் தான் நாங்கள் ஜெர்மனியில் தொடங்கினாங்க. யா, ஸோ ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப். சூப்பர். எனி ஆஃபர்ஸ் வச்சுருக்கீங்களா இன்னைக்கு? யா, இன்றைக்கு ஒரு டிஜே எஸ்கேயோட வச்சு கொலாப் பண்ணிருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வாங்க. ஹலோ. ஹலோ, உங்கள் பேரை சொல்லுங்கள். நான் யத்திகா. லெமன்லேருந்து வரோம். ஸ்னாப் அண்ட் பாக்ஸ். ஸ்னாப் அண்ட் பாக்ஸ். உங்களோட அந்த பாக்ஸை பற்றி சொல்கிறீங்களா? அதோட பாக்ஸ் அது தெரியல எனக்கு. அதுக்குள்ளே இருந்து போய் தான் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். வெளியில இருந்து கேமரா இருக்குது, உள்ளுக்கு ஆக்டிவ் தான் நாங்கள் வெளியிலேருந்து எடுப்போம். என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சில பேர் வருவாங்க, நிற்கும் போது ஃபோட்டோகிராஃபர் அப்படியே கேமரா கொண்டு வந்தால் அந்த டைமில் சில பேர் போவானுங்க, வருவாங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. எனக்கு எப்படி திரும்ப பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு பாக்ஸில் அப்படின்ட்டு பூட்டி விட்டுருவாங்க, வெளியாக முடியாது. அப்படியே இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கப்புறம் தான் வெளியாக முடியாது. அதான் அவங்க பிளான் பார்த்தீங்க, வேற மாதிரி பிளான். ஃபோட்டோ இப்படி பார்க்குறீங்க, நீ சொல்லுங்க பட் ஓகே. எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன் நான். ஸோ கணக்கு நேரம் யோசிக்கல, 2 நாள் யோசிச்சுட்டு ஆர்டர் பண்ணி இப்போ ரொம்ப நேரம் யோசிக்க
இருக்காங்க இப்போ நீங்கள் அவங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் 2 நாள் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. எனிவே உங்களுடைய அந்த பிஸ்னஸ் இன்னும் மேலும் மேலும் வளர உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஜெர்மன் மக்கள் எல்லாருக்குமே எங்களோட சார்பாக நன்றி, வெண்டர்ஸுக்கும் நன்றி. ஸோ இவ்வளவு போன முறையோடு இந்த முறை அதிக வெண்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தது அவங்களுக்காக இன்ஃபினிட்டி GmbH அவங்களுடைய மாடல் ஷோ இப்போ வரப்போகுது. மொதல் ஃபங்க்ஷன் செய்கிற நீங்கள் கூட நீங்கள் இப்போ கூட உங்கள் ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம், உங்களுடைய விருப்பம். டிஜே கூட நீங்கள் புக் பண்ணலையா, ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. இன்ஃபினிட்டி GmbH அழகான மாடல் ஷோ ஃபேமிலி கூட பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட பேரை சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே. என் பேர் கட்டரீனா. சரி, என்ன விஷயம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இதில் முதலாவது விஷயம், நாங்கள் சின்ன பிள்ளைகளை முதல் காட்டினதுக்கு காரணம், சாரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவையில் ஒரு மாடல் ஷோவாக காட்டுறதுக்கு ஆசைப்பட்டுனாங்க. அதாவது அவர் போட்டிருக்கிற உடுப்புகள் அதை வந்து நாங்களாவே செய்து கொடுக்குறோம். இதே மாதிரி உடுப்பு நாங்கள் அம்மாவேலுக்கும் செய்து கொடுப்போம். அது முதலாவது விஷயம். மற்ற விஷயம், நாங்கள் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2வது ஸ்டாண்டில் இன்ஃபினிட்டி பூத் இருக்குது, அதுவும் நாங்கள் செய்வோம். இன்ஃபினிட்டி LED டிரான்ஸ்போர்டர் இருக்குது, அதுவும் நாங்கள் செய்வோம். நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம்ட்டு நாங்கள் எங்களோட ஃபங்க்ஷன் மூலமாகவே ஒரு வீடியோ வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் இவெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் செய்து கொடுப்போம். நீங்கள் ஆசைப்படுற எல்லாம் செய்து கொடுப்போம். சூப்பர். அப்போ நாங்கள் அந்த வீடியோ பார்த்துடலாமா? ஓகே.
தான் வச்சுருக்கீங்க. ஓகே, எப்படி அந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? Also, wir sind die Infinity Supreme Event, also dein Event zum Perfektion. Also, wir machen aus jedem Anlass ein unvergessliches Erlebnis, ob Hochzeit, Geburtstag, Firmenfeier oder Babyparty. Wir bieten alles aus einer Hand. Das Video haben wir, also wir haben uns unser Video gezeigt, weil wir dürfen aus Datenschutz von Kunden die Videos nicht zeigen, deswegen unser Video. Also, wir tun alles, individuelle Dekoration, exklusive Babykleider und 360 Grad Infinity Boot und sowohl auch LED-Tanzboden. ரொம்ப நன்றி. லிஸ்ட்டே வச்சுருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா உங்கள் ஸ்டாண்டில்? இன்னைக்கு வந்து எங்களோட ஸ்டாண்டில் புக் பண்ணுற ஆட்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அது வந்து ஒரு சர்ப்ரைஸிங்காக நாங்கள் எங்களோட ஸ்டாண்டுக்கு வந்து எங்களை டேக் பண்ணினா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸை மறந்துடாதீங்க. போய் ஒழுங்காக போய் அவங்ககிட்ட போய் அதை டக் பண்ணி அதை போட்டுருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்துட்டு விவாகத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் இன்னுமே மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய். நடந்துட்டு இருக்கு Optimize Presence Vivaha 2025 associated with Event Budget Media Partner Partner. இப்போ தான் நாங்கள் அடிக்கடி வருவோம் போவோம் அப்படி தான் இருக்க போகிறது. ஸோ உங்களுக்காக டிஜே வந்து 2 நிமிஷத்துக்காக பாடல் ப்ளே பண்ணுவார். ஓ, அவ்வளோதான் வருது, வேறு எதுவுமே காணும். சாங் செய்யணும், ஓ செய்யணும், கை தட்டணும், அதுக்கு பேர் தான் ஒரு சவுண்ட். கான்செப்ட் போனா எப்படி கத்துறீங்களோ அதே மாதிரி கத்துங்க பார்க்கலாம். அதுவும் இல்லையா? பிளான் பண்ணுங்க பாருங்க, பிளான் பண்ணுங்க. யோசிச்சுட்டு இருக்காங்க கட்டலாமா வேணாம். இந்த பக்கம் சவுண்டே காணுமே. அமைதி பீஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஓகே, விவாஹா 2025 மூணாவது வருடம். அடுத்தது அவங்களுக்காக யார் வரப்போறாங்க? அடுத்ததாக மாடல் ஷோ கிளாமர் பை ரவி. அவங்க டீம் போல இருக்கு. எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு அவங்க டீம். எனக்கு அப்பே டவுட் கேட்ட உடனே பக்கத்துல வந்து நின்னாங்களே அப்படின்ற மாதிரி டவுட் ஆச்சு. ஓகே, அடுத்த மாடல் ஷோ கிளாமர் பை ரவி. நெருப்பு. இருண்ட அறையை ஒளிரச் செய்யும் சக்தி நெருப்புக்கு உண்டு. நெருப்பு தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமும் முடிவுமாகும். அது அழிக்கிறது, ஆனால் அது உருவாக்குகிறது, வாழ்க்கையையும் கூட. நம் வாழ்வில் ஆழமான கடினமான தருணங்களில் நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் இருட்டாக தோன்றும் போது எங்களுக்குள் உள்ளே உள்ள பொறிதான் ஒளியை கொண்டு வர முடியும். அது நமக்கு வழியை காட்டும், நம்மை நம்பிக்கையால் நிரப்பும், நம்மை பற்றிய சிறந்த பதிப்பிற்கு நம்மை வழிநடத்தும். ஆழத்தில் நமக்கு பதில்கள் கிடைக்கின்றன. அவை மேற்பரப்பில் கண்டுபிடிக்கப்படாதவை. நீரின் ஆழம் அறிவு மற்றும் ஞானத்தை குறிக்கிறது. அவை நம் அனைவரிடமும் உள்ளன. மேற்பரப்பு அமைதியாகவும் தெளிவாகவும் இருப்பது போல் தோன்றலாம். அடியில் மற்றொரு உலகம் மறைந்துள்ளது. ஆழமான ஆராயப்படாத மற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. தண்ணீரைப் போல நமக்கு உள்ளேயும் பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆழமான உண்மைகள் மற்றும் நுண்ணறிவுகளை கண்டறிய வாழ்க்கை பாதையில் நம்மை வழிநடத்த முடியும்.
தோற்றம் கொடுக்கும் இடமாகும். நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் பூமி நமக்கு தருகிறது. உணவு, தண்ணீர், காற்று மற்றும் பாதுகாப்பு. இது நம்மை வளர்க்கிறது மற்றும் வளர ஒரு இடத்தை வழங்குகிறது. பூமி நமக்கு உயிர் கொடுக்கும் தாய், தொடர்ந்து நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நமது சுற்றுச்சூழலுடான இந்த இணைப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதி. நமது இருப்பு பூமியிலிருந்து பிரிக்க முடியாது. காற்றில் நமக்கு சிந்திக்கவும் கனவு காணவும் இடமளிக்கும். இது நம்மை உள்ளுரையாடலுக்கான இடத்தை உருவாக்குகிறது. அது சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஆனால் அது எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் மீண்டும் உலகிற்கு நுழைவதற்கு முன்பு நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளும். பரபரப்பான உலகின் தருணங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. கிளாமர் பை பைரவி முன்னாடி வாங்க. ஃபேஷன் ஷோ மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு மெசேஜும் அதுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு விஷயம். சரி, உங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. ஓகே, ஸோ எதனால் ஃபேஷன் ஷோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க? ரொம்ப கஷ்டமாக கேட்டேன்னா வளமையாக கேட்குற விஷயம் தான், பரவாயில்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா போவீங்களா, வருவீங்களா, டான்ஸை சுற்றுவீங்களா, ஸ்டே பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதனால தான் கேட்குறேன். இது நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டு வந்தீங்க. ஓகே, தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விவாஹத்தில் ஜாயின் பண்ணுறது ரெண்டாவது வாட்டி இல்லையா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ரெண்டாவது வாட்டி வரும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாறல. ஓகே, இப்போ
ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதே மாதிரி கேர்ள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் கரெக்டாக கட்சி தப்பா கட்சி கொண்டு வந்து வேற எப்படி இருந்தது சவுண்ட் கேட்க வைக்கிறது நானும் பார்க்குறேன். ஓகே, ஸோ அடுத்ததா என்ன யாரும் வரப்போகிறோம்? ஆக்சுவலாக அடுத்ததாக அனிருத்துக்கே நான் தான் கீபோர்ட் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியுமா? அது தெரியும், இப்போ புரியுது ஏன் அப்படி வருதுன்னு சொல்லி. ஸோ அடுத்ததான் கீபோர்ட் ப்ளே பண்ணுறதுக்காக காஷ்மீர் அண்ட் லரிஷா, காஷ்மீர் அண்ட் லரிஷா அவங்களுடைய இப்போ கீபோர்ட் திங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, விவாஹா 2025 மூணாவது வருடம் ஜெர்மனியில் பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு. அது முதல்ல எங்களுடைய வேண்டர்ஸ் அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய people வேண்டர்ஸ் வந்துட்டு கலந்து கொள்றீங்க. ஸோ உங்களுடைய எல்லாருடைய பிஸ்னஸும் இனிமேல் வளர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஆஃபர்ஸ் பண்ணியிருக்கீங்க. கை தட்டினீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நல்லா பேசினாலும் கை தட்டலாம், என்னோட கை தட்டா நான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டு விஷயத்துக்காக கை தட்டலாம். கை தட்டினா ஆயிடுச்சு கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அதை பண்ண போகிறாங்க, நீ கிளம்ப போகிறேன். ஓகே, ரைட் சைட் பக்கம் தான் ஒரு இந்த பக்கம் எந்த சவுண்டுமே இல்லை. இந்த பக்கம் சவுண்ட் பார்க்கலாம். ஊவா கை தட்ட சொன்னப்பா. தேங்க்யூ. மிஷி Die Menschen dabei weiterzuhelfen, ein selbstbestimmtes Leben zu führen. Und dazu tragen die Pflanzen zum großen Teil dazu. Und ja, unsere Dienstleistung umfasst viele Teilgebiete. Dazu Steuern, Subventionen, Versicherungen, wo wir unseren Kunden viele finanzielle Vorteile verschaffen können, aber auch zum Hauptgrund Investment. Investment bedeutet nicht nur Krypto-ETFs, sondern auch Immobilien, was halt für viele auch interessant sein könnte, denn jeder hat mal den Wunsch, in seine eigenen vier Wände zu ziehen. Und aufgrund unserer Partnerschaft mit über 550 Banken deutschlandweit können wir unseren Kunden die besten Darlehenszinsen und Immobilien vermitteln. Wir sind auch übrigens der größte Immobilienbesitzer europaweit. Für alle weiteren Fragen bezüglich Swiss Life Select und euren Finanzen kommt gerne auf uns zu. Wir haben unseren Stand direkt neben dem Haupteingang. Und nebenbei haben wir noch ein super Gewinnspiel am Laufen. Wir verlosen nämlich Gutscheine für 2 Top-DJs für eure Hochzeit, Geburtstage oder Partys jeglicher Art. Bis hin zu 75% Ersparnis und ein Gratis-Event mit einer 360-Boot. Für alles Weitere kommt gerne auf uns zu. Mein Team und ich sind für alle Fragen offen. Vielen Dank. Vielen Dank. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்துச்சு நாங்கள் கவனம் நிறைய ஒரு பேர் சொல்லுங்கள். என் பேர் அஸ்வினி. நான் ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறேன். லீலாவதி கலெக்ஷன்ஸ் அதில் நாங்கள் நகை விற்கிறோம். அது குட்டி குட்டி கியூட்டான நகை விற்கிறோம். Und கல்யாண வீட்டுக்கு நாங்கள் ரெண்டலுக்கும் நகை கொடுக்குறோம். எங்களோட ஸ்டாண்ட் நாங்கள் பின்னுக்கு தான் இருக்குது. வாங்குவோம். ஓகே, ஸோ எனி ஆஃபீஸ் வச்சுருக்கீங்களா இன்னைக்கு? எங்கள் ஆஃபீஸ் இல்லை, நான் வீட்டில் வச்சு தான் செய்கிறேன். ஒரு வருஷமும் இல்லை, ஒரு மூணாச்சு நான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா அந்த ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு ஒரு மோட்டிவேஷனில் சும்மா தொடங்கினது. லீலாவதி கலெக்ஷன்ஸ், லீலாவதி என் அம்மாவோட பேர். Und லீலாவதி எனக்கு பிடிச்ச பேர் என் அம்மாவோட பேர். நான் அவளோட வளர்ந்தேன்னா நான் அவளோட ஞாபகத்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Genau, நாங்கள் ஒரு Gewinnspiel செய்கிறோம். நீங்கள் வந்து ஒரு நகை வேண்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோஸ் கிடைக்கும். அது நாங்கள் உங்களோட பேரை இன்ஸ்டாகிராம் பேர் எழுதுவோம். Und genau, நீங்கள் வேண்டினீங்கன்னா நீங்கள் ஒரு நகை வெல்லலாம். Genau. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதையும் எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ரொம்ப அழகான ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. விவாஹா 2025 போடாத வருடம் ஜெர்மனியில் மிக பிரமாண்டமாக நடந்துட்டுருக்கு. என்ன விஷயம் வந்து ஒரு லைக் பண்ணுங்க. KG Importers Emporium of Textiles and Jewelry. நாங்கள் வந்து சாரி, லேங்கா, பஞ்சாபி, டாப்ஸ், ப்ளவுஸ் பீஸ், ஜுவல்லரி, காப்பு, நெக்லஸ் எல்லாம் விற்கிறோம். 1998 இருந்து எனது அப்பா இது தொடங்கி செய்து கொண்டு வர
எல்லா இடத்துலையும் நாங்கள் கடை போடுறனால அனைவருக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும். வசனாப்புக்கு கிட்ட இருந்து வந்திருக்கிறோம். ஆகையால் கடையை வந்து பாருங்க. இங்கே மேடையில் இருந்து வலதுபுறம் பொங்கலில் போட்டிக்கிறோம். லாஸ்ட் பொங்கல் நாளும் நல்ல ஐட்டங்கள் வச்சுக்கிறோம், வந்து பாருங்க. ஏதாவது ஆஃபர் இன்னைக்கு இருக்கா? ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய ஐட்டம் போட்டிக்கிறோம். 2 சாரி 50 ரூபாய்க்கு நல்ல பட்டு சாரி, டிசைனர் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ் எல்லாம் போட்டிக்கிறோம். பஞ்சாபி 20 ரூபாய்க்கு இருக்குது, லெங்கா 50-60 ரூபாயில் இருக்குது. ஸோ அனைவரும் வந்து பாருங்க. டிஃப்ரெண்ட் ஐட்டங்கள் இருக்குது, புது மாடலில் இருக்குது, வந்து பாருங்க. விவாகாவுக்கு இதுதான் முதல் முறையாக வந்துருக்கீங்களா? இந்த வருஷம் தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். லாஸ்ட் இயர் வரையில நாங்கள் சரி வரையில் இந்த வருஷம் இடம் கிடைச்சது வந்திருக்கிறோம். என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? இந்த விவாகா வந்து என்ன எதிர்பார்ப்பு? நிறைய புது ஆட்களை சந்திக்கிறதாகுது. இவங்க கடையை கொஞ்சம் விளம்பரமாக்கலாம். மற்றது அடுத்த இடங்களில் போடையில தெரிஞ்ச முகங்கள் கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட பிஸ்னஸ் இன்னும் மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஈவன் நம்ம வந்துட்டு யாராவது கிஃப்ட் கொடுக்கணும்னா கூட நம்ம நிறைய யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்டயே அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் ஆஃபர் கொடுக்குறீங்களா? இன்றைக்கு வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து என்கிட்ட யாராவது ஏதாவது ஆர்டர் கொடுத்தீங்களன்னு சொன்னால் 20% கழிவு இருக்குது. மற்றது ஒரு வின்ஸ்பீல் செய்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டாண்டுக்கு வந்தீங்களன்னு சொன்னால் பார்க்கலாம் என்ன வின் பண்ணலாம்னு சொல்லி. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ 3வது வருஷம் இங்கே கூட ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் சந்திப்போம். அண்ட் மேலும் மேலும் உங்களுடைய பிஸ்னஸ் வளர வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஓகே, அப்பாடா கேட்காமலே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஓகே, ஸோ ஒரு மாதிரி கத்தி கூப்பிட்டு கிட்ட கொண்டு வச்சுட்டீங்க. வேற லெவல். வேற லெவல். நீங்கள் தான் எல்லாரும் முன்னுக்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் கூட சாயாமல் எனக்கு தெரியும் நீங்கள் அவங்க ஸ்டாண்ட்ஸ் லவ் பண்ணுவீங்கன்னா நான் அவ்வளோத்துக்கெல்லாம் போகணும் அவசியம் கிடையாது. ஸோ முன்னாடி வாங்க, இங்கே நிறைய இடம் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததா வினு ரகு ஃபோட்டோகிராஃபி. வினு ரகு ஃபோட்டோகிராஃபி. ஒவ்வொரு வெண்டர்ஸ் வரும்போது கை தட்டினீங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ செய்யுமா நீ? ஃபுல் நேம் சொல்லுங்கள், உங்களோட பேர் ஃபுல் பேர். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வினோஜன் ரகுநாதன். வசனாபுரத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போ 1 வருஷமாக இப்போ இந்த ஃபோட்டோ வீடியோ பிஸ்னஸில் இருக்கேன். இது விவாகாக்கு இதுதான் முதல் முறையாக வரீங்களா? முதல் முறை. ஸோ விவாகோட வந்த என்ன நோக்கம்? உங்களோட இந்த விவாகத்துக்கு வந்த நோக்கம்? இப்போ நான் புதுசாக தொடங்கின ஆள் தான். இப்போ நானும் தம்பியும் ஒன்றா செய்கிறோம். இப்போ ஆக்களுக்கு தெரியணுமெண்டா வியாபம் மாதிரி இங்கே வந்தால் அதை தமிழாக்களும் வருவாங்க. அதால் இங்கே காட்டி போட்டு நல்லா கதைக்கிறீங்க. ஐ லைக் இட். உங்களோட ஸ்பீச் ரொம்ப வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்றைக்கி எதுவும் ஆஃபர் வச்சுருக்கிறீங்களா? ஏதாவது ஆஃபர் இன்றைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அங்கே போட்டு? இன்றைக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. என்னுடைய இடத்துல இப்போ 30% ஆஃபர் கொடுத்துருக்கோம். விசிட்டிங் கார்டு எடுத்து ஒரு செல்ஃபி போட்டு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் டெக் பண்ணி விட்டால் அப்போ நாங்கள் வந்து 30% ஆஃபர் தரோம். சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிஸ்னஸ் இன்னும் மென்மேலும் வளர உங்களோட வாழ்த்துக்கள்.
ஃபேஷன் ஷோ வாங்க முன்னாடி எங்கள் பேர் சொல்லுங்க. நீங்கள் போன வருடமே உடனே நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா? போன வருஷமே வந்தீங்க தானே? இது செகண்ட் டைம். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு ரெண்டாவது வாட்டி? போன தடவை விவாகம் வந்து போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு விவாகம் வந்தீங்கன்னாலேன்றதே ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால இந்த தடவை ஆசையாக விருப்பத்தோடு வந்திருக்கோம்.
ஓகே ஸோ இவ்வளோ வருஷமாக வந்துட்டு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கேர்ள்ஸை எப்பவும் போல் ரொம்ப அழகாக அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அகெயின் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ விவாகா 2வது வருடம் எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க அதை சார்ந்து தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க விவாகம் வந்திருக்கீங்க தானே, அந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்குது தானே, உங்களுக்கு எப்படி அது எப்படி ஒரு அந்த மூமெண்ட் இருக்கும்? ஹாப்பியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கு. சரி ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் மேலும் 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 வளர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லுங்க. முதல்ல விவாகத்துக்கு எங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்ததுக்காக அவங்க டீமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்து எனக்கு இந்த ஷோ நடத்துறதுக்கு பெரிய உதவியாக இருந்து எனக்கு ட்ரெஸ் ஜுவல்லரிஸ் எல்லாம் கொடுத்து ஏஆர்எஸ் ஃபேஷன் ஜெர்மனி அந்த ஸ்தாபனத்தின் உரிமையாளர் ரக்ஷன் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னுடைய மாடல்ஸ் நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸ்டுட்கார்ட்லேருந்து கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க, எஸ்எல்லேருந்து, நாகல்லேருந்து, அப்புறம் வீட்டிலேருந்து கூட ஒருத்தர் வந்திருக்காங்க. இப்படி எனக்காக டைம் ஒதுக்கி ப்ராக்டிஸ் பண்ணி நான் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி இதை அழகாக அமைச்சு கொடுத்ததுக்காக அவங்களுக்கும் ஒரு நன்றி, பெரிய நன்றி. நான் பெர்ஃபார்ம் பண்ண வர என் கூட சேர்ந்து கினோகேங்க வராங்க. அண்ட் ஆல்சோ 2 other டீச்சர்ஸ் வராங்க. மறக்காம எல்லாரும் கிலி 2.0 வர மறந்துடாதீங்க. அங்கே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா. And also விவாகா ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். இதே மாதிரி மேலே நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் செஞ்சுட்டு வரணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வந்த அனைத்து ஜெர்மனியில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு என்னோட வணக்கம். And see you guys tonight at Gili. Thank you, Banu. Thank you. Okay, so அடுத்ததா மாடல் ஷோ RS ஃபேஷன் ஜெர்மனி. RS ஃபேஷன் ஜெர்மனி அவங்களோட மாடல் ஷோ மறுபடியும் அதே தான். அவங்க வரும்போது கை தட்டினீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்.
ஃபஸ்ட் டைமில் நாங்கள் விவாகம் பண்ணுறோம். விவாகம் சொத்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் மொபைல்ஸ். குறிப்பிட்ட நான் கூப்பிட்ட உடனே அம்மா நோ சொல்லாமல் ஓகே நாங்கள் வாரம்னு வந்தாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் விவாகம் வந்து லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு வெட்டிங் நடத்தி முடிக்கிறதுன்றத மெயினாக நாங்கள் கொண்டு தான் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் வெளிக்கிட்டு லண்டனுக்கு போய் உட்படுத்த போயிடுவாங்க. அங்கே எல்லாம் போக மாட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட் காசுனா ஒரு வெட்டிங் ஃபுல்லாகவே முடிச்சு கொடுப்போம். இதுதான் மெயின். ஒரு 500 ஒரு 1000 ஒரு வெட்டிங் எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். இதை தான் கொண்டு வந்தாங்க. முக்கியமாக எங்கள் மேக்கப் அக்கா வந்து 6 கேர்ள்ஸுக்கும் காலையிலேருந்து மேக்கப் போட்டாங்க. அவங்க போட்ட மேக்கப் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அவங்க எல்லாரையும் ரொம்ப நன்றி அக்கா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மொடல்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன் நான் அவர்கிட்ட. ஸோ இதான் ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் அதான் அப்போ சொன்ன மாதிரி நிறைய பேச மாட்டேன் சொல்லி நிறைய விஷயம் சொல்றீங்க. பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ பேருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். இல்லை துளசிவாங்க நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வருஷமாக துளசி ஷோ உங்ககிட்ட இருக்கு? நான் 2017 செஞ்சு கொண்டு வரேன். விவாகம் 3வது வாட்டி இல்லையா? 3வது எல்லா வாட்டியும் வந்துருக்கு. எல்லா வாட்டியும் வந்து அடுத்த வருஷம் வருவீங்கிறது தெரியும். பட் எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த இயர் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ் ஜுவல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? மெயின் ஃபோக்கஸ் வந்து ப்ரைடல் ஜுவல்லரி. ஆனால் பார்ட்டி வேர் பீசஸும் இருக்குது. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து ப்ரைடல்ஸ். ஆனால் சாரி குர்தா இது போட்டிருக்க மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கும் போயிட்டீங்களா? முதலையும் போயிருந்தேன். ஆனால் முதல் ஃபோக்கஸ் வந்து ஜுவல்லரி தான். ஜுவல்லரி இதில் இன்னும் கொஞ்சம் கூட சூப்பர். ஏதாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கா எனக்கு? நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. லுக்ஸ் கார்ட் இருக்குது. ஸோ இந்த முன்னுக்கு தான் ஸ்டண்ட். ஸோ ப்ளீஸ் வாங்க. நான் 2 பேருக்கு தேங்க்ஸ் விரும்புகிறேன். சொல்லுங்கள். அம்சனா அண்ட் கீர்த்தி ப்ளீஸ் வாங்க. மாடல்ஸ் ரெடி பண்ணினது. கீர்த்தி வந்து லக்ஷ்ய பச்சை லுக், அம்சனா வந்து வெயில் ட்ரெடிஷ்னல் லுக். ஸோ கடைசி நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் பொறுத்து வடிவாக அழகாக முடிச்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
got the sauce. யாரை காசு கொடுத்து வச்சுருக்காங்க? ஓகே, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த விவாகம் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி இருக்கு? அதே விவாகம். ஓகே, வெரி குட். வருஷம் நீங்கள் எவ்வளோ வருஷமா சாரி கிரியேஷன் ஷாப் ஓனராக இருக்கீங்க? 8 வருஷம். 8 வருஷமாக இருக்கு. இப்போ என்ன ட்ரெண்டில் ஓடிட்டு இருக்கு? இப்போ எல்லாமே நாங்கள் மோஸ்ட்லி காஞ்சிபுரம் தான். இப்போ சல்வாரெல்லாம் ஓன் மேனுஃபேக்சர் அதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக தேடி இருக்கிறோம்.
இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஆஃபர்ஸ்? இப்படி நீங்கள் எல்லாமே ஆஃபர்ஸ் தான். எல்லாமே ஆஃபர்ஸ் தான். ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாமா? ஒன்றில் இருந்து எல்லாமே ஆஃபர்ஸ் தான். எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்து நான் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஒவ்வொரு வருஷம் வந்து எங்கள் கூட ஜாயின் ஆகிறதுக்கு. ஓகே மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.